உயிருக்கு உயிராக இந்த உலகத்திலே ஒரு உத்தமத்தன்மையை அடைய வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே. நான் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவே இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு வெற்றியை பெறுவதற்காக அவர்கள் ஒரு களத்தில் இறங்குவாங்க, உடனே வெற்றியும் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி கிடைக்கும் போது பல பேர் அவங்கள ரொம்ப நச்சரித்து அவங்கள வேதனைப்படுத்தி அந்த வெற்றியை அவங்கள்ட்டேருந்து எப்படி தட்டி பறிக்கலாம் அப்படிங்கிறதுலையே கண்ணாக இருந்து பல இடங்களில் அவர்களை அவமானப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் வருத்தப்படுத்துவதும் இப்படி பல பேருக்கு இது ஒரு விளையாட்டாகவே ஆரம்பிச்சிடுச்சு. ரிஷபராசியை கிண்டல் பண்ணலைன்னா பல பேருக்கு தூக்கமே வராது. இதை நான் பல பதிவுகளில் நான் கொடுத்துருக்குறேன். ரிஷபராசியை கீழே இறக்கலைன்னா பல பேருக்கு தூக்கமே வராது. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஏதாவது ஒன்று ஆரம்பித்தா அது செட் ஆகிடும். அதாவது ஒன்றே ஒன்று தான், எதன் மீது அதிகமாக விருப்பம் வைக்கிறீர்களோ உங்களுக்கு அது மீது வெறுப்பு வராது. அதனால் விருப்பம் அதிகமாக அதிகமாக உங்களை பற்றி யாராவது தாழ்வாக பேசினா கூட அந்த பொருள் மீதோ அந்த தொழில் மீதோ அந்த எண்ணத்தின் மீதோ விருப்பம் அதிகமாக இருக்கும்போது இந்த வெறுப்பு நம்மளை பெரிய அளவில் பாதிக்காது. அது அப்படியே போயிடும். இந்த விருப்பம் ரொம்ப நல்ல அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடும். இதை கண்டு நிறைய பேருக்கு என்னென்னா, மிக மேக்சிமம் ரிஷபராசிக்காரங்க ஒரு தொழில் அதிபராக இருக்க வாய்ப்புண்டு. வேலையில் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதேமாதிரி மேக்சிமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தன் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய, அதாவது எதை பற்றியுமே ரொம்ப சிந்திக்காமல் காதில் அதிகமாக வாங்கிக்காமல், ஆனால் அதே காதில் வாங்கிக்கிறத திரும்பி ரிப்ளை பண்ணாமல் தன் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இந்த குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். இப்போ 17/3/2026 குரு பகவான் வக்கரத்தில் இருந்தவர் நிவர்த்தி ஆகிறார். அப்போ என்ன ஆகுது, இந்த காலகட்டத்தில் ஒரு 5 விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் ஒரு 5வது விஷயத்தை நீங்கள் மனசில் நிறுத்திக்கிங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. முதல் கமெண்ட்டாக நீங்கள் அதை ஆரம்பிங்க. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். எப்பயுமே இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பனாக, உங்களுக்கு தோழனாக, உங்களுக்கு குருவாக, உங்களோடு ஒருவனாக நான் இருப்பேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த மனசார கண்ணாடி நின்று பேசிட்டு இந்த செக்ஷனுக்கு வா. உன்னால் உனக்கு ஒரு தீர்வை ஆண்டவன் கொடுப்பான். அப்படி ரிஷபராசிக்கார பிள்ளைகள் ஒரே ஒரு விஷயம், யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த காலகட்டத்தில் யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் தான் உங்களுக்கு வருகிறது. நீங்களே களத்தில் இறங்குங்க. அது சாப்பாடாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முக்கியமாக அன்பு, உணவு, இந்த 2ம் எதிர்பார்க்காதீங்க. நீங்களே இண்டிவிஜுவலாக அதுக்கு என்ன பண்ணலாமோ ப்ரிப்பேர் பண்ணலாமோ அதுக்கான பிளானை போட்டுருங்க ரிஷபராசிக்காரர்களே. ஏன்னா இது 2ம் தருபவர்கள் நம்மள்ட்ட ஏதோ வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பையும் பணத்தையும் தருபவர்கள், உங்கள்கிட்ட உணவையும் தருபவர்கள் ஏதோ ஒன்று வாங்க போகிறாங்க. அன்பையும் உணவும் ஃப்ரீயாக ஒருத்தன் தரான்னு வச்சுங்க, அவன் சாதாரணமாக தரலை, அவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குறான். புரியுதுங்களா? அப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவன் கொடுக்குறவன் திடீர்னு அன்பையும் நிறுத்திடுவான், உணவையும் நிறுத்திடுவான். உங்களுக்கு ஏமாற்றம் பிடிக்காது. ஏன்னா நிறைய ஏமாந்ததுனால ஒரு காலகட்டத்தில் வெறுப்பை அதிகமாக மனசில் ஏற்றுக்கிட்டோம். இவெல்லாம் இனிமேல் யாருமே நமக்கு நிரந்தரமாக இல்லைப்பா, நாம் நிரந்தரமாக எல்லாரையும் தக்க வச்சுக்கிறத விட நம்மளை இவங்கிட்ட நெருங்கும் போது நம்ம எப்படி இருக்கணுன்றது நம்ம பிளான் மாறக்கூடாது. அவன் தான் கெட்டவன், அவன் இப்படி மாறிக்கிறான், நம்ம மாற மாட்டோம் அப்படிங்கிற தெளிவான உணர்வு தான் ரிஷபத்தோடைய அடுத்த கட்டம். ஏன்னா உங்களுக்கு யாராவது அன்பு செலுத்துகிறாங்க, உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, உதவி பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா திடீர்னு நிப்பாட்டிடுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சு. அதனால் அந்த எண்ணம் வேண்டவே வேண்டாம். அவன் கொடுக்கும்போதே, எப்பா நீ எத்தனை நாள் கொடுப்பேன்னா எனக்கு தெரியாது, சந்தோஷம் கொடுக்கணும்னு நினச்ச பேர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு விஷயம், இந்த திடீர்னு யாராவது உங்கள் மேலே அன்பை நிறுத்திட்டாலோ இல்லைன்னா உணவை கொடுக்கறத நிப்பாட்டிட்டாலோ அன்றைக்கே உங்களுக்கு மூச்சு நின்று போகிறது மாதிரி ஆகிடும். உங்கள் மூச்சு நின்று போகிற மாதிரி ஆகிடும். உங்களால் அதை தாங்க முடியாது. அதனால் எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்காத என் தோழா, எதிர்பார்க்காத என் தோழி, அவ்வளோதான். இந்த காலகட்டம் அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால
உங்களுக்கு சேமிப்பு ஏதாவது செய்யணும்னு ஆரம்பம் வந்துடும். இப்பயே இன்றைக்கே சேமிக்க ஆரம்பிங்க. இந்த பதிவை பார்க்குற நீங்கள் இப்போவே சேமிக்க ஆரம்பிங்க. என்ன கையில் இருக்குன்னு உடனே தட்டி பாருங்க. உடனே அதுலேருந்து ₹1 எடுத்து போடுங்க. பணத்தை சேமிங்க, நேரத்தை சேமிங்க, பண்பை சேமிங்க, அன்பை சேமிங்க. சேமிச்சுங்க, உங்ககிட்ட அது வச்சுங்க, எல்லோரும் கொடுத்துடாது. அதே மாதிரி இந்த வக்கர நிவர்த்தியினால் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, பூமி சம்பந்தமான லாபங்கள் வாங்குவதற்கு நல்ல நேரம். தங்கம் பற்றி, அதாவது பணம், நகை, இந்த தங்கம் விலை அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது, அதில் ஏதாவது முதலீடு போடலாமா, ஷேரில் முதலீடு போடலாமா, ட்ரேட்மார்க்கில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம், யோசனை வரும். அது லாபத்தை தரும். அப்போ ரிஷபத்துக்கு சொத்து வாங்குகிற யோகம், தங்கம் பற்றிய யோசனைகள் வரக்கூடிய நேரம். ஸ்வீட்டாக நிறைய மூமெண்ட்டை நீங்கள் கொண்டு போங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட்டாக எடுத்துங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஸ்டெடியாக அப்ரோச் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க, பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டெடியாக இந்த பிஸ்னஸை வந்து அப்ரோச் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. பயந்துடாதீங்க. அதே மாதிரி லக்ஸுரி மீது கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. லக்ஸுரியான விஷயங்கள், ஒரு சோப்பு, சீப்பு, கண்ணாடி, காரு, இதோடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சா பணம் உங்களுக்கு நிறைய குவியறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் லக்ஸுரிஸில் போய் இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் கூட நம்ம ₹2000 வாங்கலான்னா ₹5000 வந்துடும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சோப்பு, சீப்பு, கண்ணாடி மாதிரி தான் அந்த பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். பினாயிலேருந்து வாசனை திரவியங்களும் அது மாதிரி விஷயங்கள் தான். கடலை பருப்போ நல்லெண்ணெயும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ லக்ஸுரி ஐட்டத்தை குறைங்க இந்த காலகட்டத்தில். அதுக்குன்னு நான் சொல்கிறது இப்போ தரம் தாழ்ந்த பொருட்களை வாங்க சொல்லலை, அளவுகளை குறைத்துக்கொள்கிறோம். அதை அதிக நாள் பயன்படுத்துகிறோம். ஒரு பினாயில் பாட்டில் வாங்குகிறோம், அது 10 நாள் பயன்படுத்துகிறாமல் 20 நாள் பயன்படுத்த போகிறோம். அதுக்கு அதை வாங்காமல் இருக்கக்கூடாது. ஒரு கார் வாங்குகிறோம், நமக்கு பிடிச்சிருக்கு அந்த கார் வாங்குகிறோம், இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு ஒரு 2 வீலர் வாங்குகிறோம், நமக்கு பிடிச்சிருக்கு ஒரு பைக் வாங்குகிறோம். அதில் எவ்வளோ கம்மியாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி வாங்கலாம், அந்த ரேட்டை எதில் குறைக்கலாம், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் கூட பண்ணி நம்ம குறைக்கலாம். இதை மட்டும் பண்ணுங்கள். இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்க வேண்டிய செயல் என்ன தெரியுமா? நான் என்றும், நான் வந்து என்றைக்கும் நீங்காத நிலையான ஒரு பணக்காரனாக வருவேன் அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் இதை தினமும் காலையில் ஒரு 27 தடவை, சாயந்தரம் ஒரு 27 தடவை கண்டிப்பாக சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, நான் ஒரு கோடீஸ்வரனாக வருவேன், நான் நிலையான கோடீஸ்வரனாக வருவேன். இந்த வார்த்தை இப்படி எடுத்துங்க. அது என்ன, கோடீஸ்வரன் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா? இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கி எடுக்கிற சபதம் என்ன தெரியுமா? இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த இடைஞ்சல்கள்லாம் விலகுது, குரு நிறைய நல்லதை கொடுக்குறாரு. அதனால் நிலையான பணக்காரனாக, நிலையான கோடீஸ்வரனாக நான் வருவேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துட்டு சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பி பாருங்கள், நல்லது நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, எவ்ரி ஃப்ரைடே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. வீட்டில் முடிஞ்ச அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இது ஒரு அற்புதமான நேரம். உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பு துவங்குற நேரம். குரு வக்கர நிவர்த்தியில் உங்கள் வாழ்க்கையை ஒசத்த போகிறார். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, நல்லது நடக்கும். தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும், பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல, பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும்போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்போல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ
டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம் வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம். சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட், இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.